எங்கள் வீட்டு ஆத்தங்கரையோடு போயிட்டு இருந்தேன். உங்களுக்கு நிறைய ஆற்றுல மிதந்து வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாடி பார்த்து திடீர்னு பார்த்தா பெரிய பெட்டு, வந்து டபுள் காட் பெட்டு அப்படி மிதந்து கிடக்கு. ஆமாம், பெரிய மெத்த கிடக்கு. எனக்கு பார்த்தன வேதனையாகி போச்சு. எடுத்து வச்சிருந்தா வந்து என்ன பண்ணும், அவரே வந்து என்ன பண்ணிடுவாங்க, குப்பை எடுக்கிறவங்க தூய்மை பணியாளர்கள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆற்றுக்குள்ளே போட்டோம் என்ன ஆகும், அவர் காலையில் தூக்கக்குள்ளே படுற பாடு இருக்கே. நீங்கள் அதில் வச்சுருந்தா எங்களுக்கு காசையை தராட்டி கூட நான் எடுத்து போட்டுருவேன்னு சொல்கிறாப்புல. ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது இயற்கையை வந்து இப்படி பால்படுத்தக்கூடாது அப்படிங்க எனக்கு கொஞ்சம் மனசுக்குள்ளே வந்து தோணுச்சு. ஒரு ஜப்பானுக்கு வந்து நம்ம சத்யராஜ் ஷூட்டிங் போனாராம். சத்யராஜ், நடிகர் சத்யராஜ் ஷூட்டிங் போயிருக்காப்புல. அவருக்கு வந்து தம் போடுவாரா, தம்ம போடுவார், அப்படி போட்டிருக்காரு. டக்குன்னு யாருக்கும் தெரியாமல் அணைச்சிடலாம் இப்படி போட்டு அணைச்சிருக்காரு. காலுக்குள்ள போட்டு சூளை போட்டு அணைச்சிருக்காரு. 2 குழந்தைகளை ஓடி வந்து அந்த சிகரெட் எடுத்து அந்த குப்பை பாக்ஸில் கொண்டு போட்டாங்களாம். ஸ்கூல்ல இருந்தே இந்த நடத்தையை வந்து அழகாக கற்றுக் கொடுக்குறாரு. தூய்மைனா இப்படி இருக்கணும், உதவி பண்ணுறது, தன்னம்பிக்கையாக இருக்கிறது, எல்லாத்தையுமே அங்கே கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அவர் வந்து அதில் வந்து புரிஞ்சுக்கிட்டார். ஏட்டுக்கல்வி கண்டிப்பாக தேவை. நடைமுறை வாழ்க்கை கல்வின்னு ஒன்று இருக்குது. நடைமுறை வாழ்க்கை கல்வி தான் இப்போது நம்ம குழந்தைகளுக்கு தெரியாமல் இருக்குது. ஒழுக்கம் கிலோ என்ன விலைங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. நம்ம பெற்றோர்கள் எவ்வளோதான் போராடினாலும் என்ன காலையில் பல்ல தேய்க்கான இல்லையே செல்ல தான் தேய்ச்சிட்டு இருக்கான். இந்த கண்டிஷனில் தான் போயிட்டு நம்ம என்ன செய்ய முடியும்?